நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் சாட்சி உங்கள் விசுவாசத்தை இன்னும் ஆழமாக வேரூன்ற செய்யும். அதிகாரமிக்க போலீஸ் குடும்பம், அதிக சொத்துக்கள், வசதியான வாழ்க்கை என இத்தனையும் விட்டுட்டு இன்னைக்கு ஆந்திரா மாநிலத்துல காக்கிநாடா பகுதியில் ஒரு சிறிய கிராமத்துல இயேசுவுக்காக இறைப்பணி செய்யும் ஒரு இஸ்லாமிய சகோதரியின் சாட்சியத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் கேட்க போறீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக இந்த சகோதரிக்கு இவங்க குடும்பத்து மூலமா ஏற்பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஆனால் அத்தனை கஷ்டங்கள் மத்தியிலும் தேவன் இவருடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை தான் நீங்கள் இந்த சாட்சியை கேட்க போறீங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிப்ப பாருங்க. இவங்க தான் அந்த సహోదరి. కంట్లో నుంచి రక్తం కారుతుంది. ఆ రక్తం ఎలాగంటే ఇలాగ రక్తం ఇక్కడి నుంచి ఇలా రక్తం కారిపోతుంది. మా నాన్నగారు పోలీస్ డిపార్ట్మెంట్, మా హస్బెండ్ వాళ్ళు కూడా పోలీస్ డిపార్ట్మెంట్, మా మావయ్య గారు కూడా పోలీస్ డిపార్ట్మెంట్. குரான் చదివాను, அரபிக் వచ్చు. ஆந்திரா மாநிலத்துல பிறந்த இந்த சகோதரி ஒரு தீவிர இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர். 5 வேளை தொழுகிறது, குரான் ஓதுறது தான் இவங்களோட வாழ்க்கையா இருந்திருக்கு. 2005ல இவங்களுக்கு திருமணம் நடக்குது. 2 பிள்ளைகள் பிறக்குறாங்க. இவங்களோட குடும்ப பின்னணி பாத்தீங்கன்னா ஒரு வசதியான குடும்பம். இவங்களோட தந்தை, கணவர், மாமனார் என எல்லாருமே காவல்துறையில வேலை செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பெண்ணுடைய கணவர் ஆந்திராவுல முதல்வர் பாதுகாப்பு பிரிவில் ஒரு காவலரா பணி செய்யறாங்க. சொல்ல போனா இவங்க ஒரு வசதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் இவங்களோட மகனுக்கு கடுமையான உடல் நலக்குறைவு ஏற்படுது. இதுக்காக ஆந்திரா மாநிலத்துல காக்கிநாடாவில் இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனால் அவங்க பையனுக்கு அங்க சரியாகல. இந்த கஷ்டமான நேரத்துலதான் அவங்க கணவருக்கு ஹைதராபாத்ல பணிமாற்றம் செய்யறாங்க. அங்க போயும் நிறைய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, தம் மகனுக்கு எப்படியாவது சுகம் கிடைச்சிடணும்ட்டு ஒவ்வொரு மருத்துவமனையா ஏறி இறங்குறாங்க. ஆனா இத்தனை மருத்துவமனை ஏறி இறங்கியும் அவங்க பையனுக்கு சுகம் கிடைக்கவே இல்லைங்க. அவங்க பையனுடைய வியாதி குணமாகல. தம் பையனுடைய நிலைமைய பார்த்துட்டு ஒரு மருத்துவர் சொல்றாரு, உங்க பையன் இனி பிழைக்க மாட்டான். அப்படியே பிழைச்சாலும் அவன் வளர மாட்டான், குள்ளமா தான் இருப்பான், எந்த வளர்ச்சியும் இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது ஒரு தாயோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இத கேட்டதும் கணவன் மனைவி 2 பேருமே நில குலைஞ்சு போறாங்க. மருத்துவர்களை கைவிட்டுட்டாங்கன்னா கடைசியில நம்ம யார்கிட்ட போவோம்? அதுதான் இந்த அம்மாவும் செஞ்சாங்க. இதனால இஸ்லாமிய மார்க்கத்துல இன்னும் ஆழமா ஈடுபடுறாங்க. தர்கா, தாயத்து என எதையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் பண்றாங்க. இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னதை வச்சு இந்து தெய்வத்தையும் வணங்குறாங்க. கோயிலுக்கு போறாங்க, பால் ஊத்துறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க, என்னெல்லாமோ செஞ்சு பாக்குறாங்க. ஆனா அவங்க மகனுடைய நிலைமையில எந்த மாற்றமும் இல்லை. இதனால இந்த சகோதரி ரொம்ப மனமுடைஞ்சு போறாங்க. கடவுள் ஒருத்தருன்னு இந்த உலகத்துல இருந்தா அவர் என் மகன் குணமாவன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சுவரை பார்த்து பெயர் தெரியாத ஒரு கடவுளை நோக்கி அழுது புலம்பி இருக்காங்க. அந்த வேதனையான கண்ணீர், வேதனையான புலம்பல் யாருக்கு கேக்குதோ இல்லையோ அந்த சகோதரிய உண்மையா நேசிச்ச ஒரு தெய்வத்துக்கு கேட்டுருச்சுங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து. அவருடைய குரல் அந்த பெண்ணுக்கு இப்போ கேக்குது. ஏன் அழுகிறாய்? நான் இருக்கேன், என்ன நம்பு, உன் பிள்ளைய நான் வாழ வைப்பேன்னு சொல்றாரு. ஆனால் இந்த சகோதரி தடவை அந்த சத்தத்தை தட்டி கழிக்கிறாங்க. 2வது தடவையும் ஏசு கிறிஸ்து பேசுறாங்க. 2வது தடவையும் அந்த சத்தத்தை தட்டி கழிக்கிறாங்க. ஆனா ஏசு கிறிஸ்து விடலங்க. 3வது தடவையும் அந்த சகோதரி கிட்ட பேசுறாரு. என்ன நம்பு, என் நாமத்துல ஜெபிக்க தொடங்கு, உன் மகன் பிழைப்பான். உன் வாழ்க்கையில பயங்கரமான சிரமங்கள் வரும், ஏன் உன் உயிர் போகும் நிலைமை கூட வரலாம். ஆனால் என் வல்லமையால் உன்னை மீண்டும் பிழைக்க வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. இந்த சகோதரிக்கு இது இயேசு கிறிஸ்துவினுடைய குரல் அப்படின்னு தெளிவா தெரியுது. இது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே மறுநாள் ஒரு போதகரை போய் சந்திக்கிறாங்க. அந்த போதகர் பல விஷயங்களை சொல்றாங்க. அதன் மூலமா இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. இப்போ அவங்க பையனுக்கு இன்னும் மோசமான நிலைமை வருது. எழுந்து நடக்க முடியாம படுத்த படுக்கையா தூக்கி கொண்டு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அந்த நேரத்துல இவங்க கையில ஒரு துதி புத்தகம் மட்டும் இருக்குது. அந்த துதி புத்தகத்தை பார்த்து அவங்க துதிக்க அவங்க மகனுக்கு இருந்த கட்டுகள் எல்லாம் உடையுது. 6 நாள் வரை
குறைந்து கொண்டு போன பல்ஸ் 7வது நாள்ல கூடுது. என்ன ஆச்சரியம்! நடக்க முடியாம தூக்கி கொண்டு போன மகன் நடந்து வீட்டுக்கு வரான். இதை வெறும் தற்செயல் என்று சொல்ல முடியுமா? மருத்துவர்களே கைவிட்ட ஒரு உயிரை துதிப்பாடல்களும் ஜெபமும் மீட்டெடுத்தது என்றால் அங்கே விசுவாசம் எவ்வளவு வலிமையாக இருந்திருக்க வேண்டும். இந்த அற்புதத்தை பார்த்து இவங்க கணவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுறாங்க. அற்புதம் கிடைச்சிட்டு இனி இயேசு எதுக்குன்னு இந்த அம்மா நினைக்கல. தினமும் அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்க ஜெபிக்க யாருக்கு பிடிக்கலனா பிசாசுக்கு. பிசாசு அந்த அம்மா கிட்ட பேசுறான், ஜெபத்தை நிறுத்து, நீ ஜெபிக்க கூடாது, நீ தொடர்ந்து ஜெபிச்சா உன்னை நான் அழிப்பேன்னு மிரட்டுறான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இந்த சகோதரி மூலமா தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாருன்ட்டு. அதனால பிசாசு இந்த அம்மாவை மிரட்டுறான். ஆனா இந்த அம்மா வசனத்தை வச்சு பிசாச கடிந்து ஜெபிக்கிறாங்க. இப்போ ஹைதராபாத்ல இருந்து இவங்க சொந்த ஊரான காக்கிநாடாவுக்கு திரும்பி போறாங்க. இவங்க இயேசுவை தெய்வமா வணங்குறாங்கன்ட்டு இவங்க குடும்பத்துல உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அவங்க எல்லாருமே இவங்க மேல ஒரு கோபமாகவே இருந்திருக்காங்க. இவங்களுடைய சொந்த தாய் வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு பெரிய அநியாயம் இவங்களுக்கு நடக்குது. தன்னுடைய சொந்த தம்பியே இவங்கள ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி இவங்கள அடிக்கிறான். அடி அவங்க தலையில பலமா படுது. அடுத்து தொடர்ந்து தாக்கும் போது அவங்க மூக்கு எலும்பெல்லாம் உடைஞ்சு ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அவங்க நின்ன அந்த டைல்ஸ் ஃபுல்லாமே ரத்தம். அவங்க அம்மா அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்களுக்கு மூக்குல அறுவை சிகிச்சை பண்றாங்க. அந்த அறுவை சிகிச்சை பண்ணும்போது இவங்க அனுபவிச்ச வலிய சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அந்த அளவுக்கு கொடூரமான வலிய அனுபவிச்சிருக்காங்க. ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். அந்த சகோதரி நினைச்சிருந்தா தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தான் தம்பிய சிறையில தள்ளி இருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல. இயேசுவின் சிலுவைப்பாடுகளை நினைச்சு அந்த வலிய தாங்கி கொள்றாங்க. இதுதாங்க உண்மையான மாற்றம். இந்த சகோதரியின் வாழ்க்கையில இவ்வளவு நடந்தும் இவங்க இயேசுவை விடலங்க. இப்போ இவங்க மறுபடியும் ஹைதராபாத் போறாங்க. அங்க போய் சும்மா இருக்கல, இயேசுவை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. ஒருத்தர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறாங்கன்னா பிசாசு அவங்கள சும்மா விட மாட்டான். இப்போ அவங்க 2வது மகளை தாக்குறான். திடீர்னு ஒரு நாள் அவங்க மகளுடைய கண்ல இருந்தும் வாயில இருந்தும் ரத்தம் வடிய தொடங்குது. பல மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க, சரியாகல. இந்த நேரத்துலதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உன் குடும்பத்தை கூட்டிட்டு காக்கிநாடாவுக்கு போ, அங்க நான் உனக்கு ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறேன், அந்த ஊழியத்தை நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. உடனே கிளம்பி போறாங்க. அங்க போனதும் என்ன ஆச்சரியம்! தன் மகளுடைய கண்கள்ல இருந்தும் வாயில இருந்த வடிந்த ரத்தம் நின்னு போகுது. அது மட்டும் இல்ல, அந்த பகுதியில ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது பல எதிர்ப்புகள் வருது. காக்கிநாடாவுல இவங்க ஒரு கிராமத்துல ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்கள இங்கிருந்து எப்படியாவது விரட்டணும், இல்ல இவங்க இறந்து போகணும்னு நினைச்சு அவங்க மேல பில்லி சூனியங்களை ஏவுறாங்க. முதல்ல இந்த அம்மா மேல, அடுத்து அவங்க பிள்ளைங்க மேல ஏவுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள சபைக்குள்ளன்னு இரத்த கரையுள்ள முட்டைகளை போடுவது, எலுமிச்சை பழங்களை வைப்பது, மஞ்சள் குங்குமம் தடவிய கோழி இறகுகளை போடுவது போன்ற கொடூரமான சூனிய வேலைகளை செஞ்சிருக்காங்க. அவங்க வெளியே நின்னா கூட முட்டையை எடுத்து வீசுவாங்களாம். இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல ஊழியம் செய்வது எவ்வளவு கடினம் என்பதற்கு இந்த சாட்சி ஒரு உதாரணம். இதெல்லாம் பார்த்து இந்த அம்மா பயந்து ஓடல. உபவாசம் என்கிற ஆயுதத்தை கையில எடுக்கிறாங்க. இயேசுவின் நாமத்துல பிசாசின் கிரியைகளை கட்டி ஜெபிக்கிறாங்க. ஜெபம் செய்ய செய்ய அந்த இருளின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுது. அந்த அம்மாவையும் அந்த குடும்பத்தையும் ஒண்ணு செய்ய முடியல. இன்னும் அந்த சகோதரி அந்த பகுதியில இயேசுவுக்காக ஊழியம் செய்யறாங்க. இயேசுவுக்காக பல மதிப்புள்ள சொத்துக்களை துறந்து குடும்பமா ஊழியம் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, தன்கிட்ட இருந்த நகைகளை வச்சு கர்த்தருக்காக சபையை கட்டியிருக்காங்க. அந்த சபைக்கு ஒட்டி பக்கத்துல 2 சின்ன அறையில தான் இவங்க குடும்பமா வாழுறாங்க. என் பிள்ளைகளை உயிர்ப்பித்த, என் குடும்பத்தை கட்டிய அந்த மெய்யான தேவன் இயேசுவுக்காக எதையும் இழக்க நான் தயார்னு சொல்லி தனது சாட்சியை முடிக்கிறாங்க. நண்பர்களே, ஒரு அற்புதம் நடந்தால் வாழ்க்கை இனிமையாகிவிடும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், மகனுக்கு அற்புதம் கிடைத்த பிறகு பிசாசு சும்மா இருக்கல. இப்போது
அந்த சகோதரியின் மகளை தாக்குகிறான். விசுவாசத்தில் வளரும் போது சோதனைகள் குறையாது. ஆனால் அந்த சோதனையை வெல்லும் பலனை தேவன் நமக்கு தருகிறார் என்பதற்கு இந்த சாட்சி ஒரு உதாரணம். மருத்துவமனைகளால் குணப்படுத்த முடியாத வியாதி தேவன் சொன்ன இடத்திற்கு சென்றவுடன் நின்றது. இது எதை காட்டுகிறது? சில நேரங்களில் சுகம் என்பது மருந்தால் மட்டுமல்ல, தேவன் காட்டும் கீழ்ப்படிதலால் கிடைக்கிறது. அந்த சகோதரி தன் சௌகரியத்தை பார்க்காமல் ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு தன் குடும்பத்தை அழைத்து சென்றதுதான் அந்த மகளின் விடுதலைக்கு காரணம். நாமும் இந்த சகோதரியை போல ஆண்டவரின் சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இவரை சுற்றி பல எதிர்ப்புகள். குடும்பமே பில்லி சூனியத்தால் தாக்கப்படுகிறது. இரத்த கரையுள்ள முட்டைகள் வீசுவது என இருளின் சக்திகள் அவரை சூழ்ந்தன. ஆனால் இத்தனைக்கும் நடுவில் அந்த தாய் தன் ஊழியத்தை நிறுத்தவில்லை. ஏன் தெரியுமா? என் பிள்ளையை தொட்ட பிசாசை விட என் தேவன் பெரியவர். இயேசுவின் நாமம் என்கிற கவசத்திற்கு முன்னால் எதுவும் நிற்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில் யாராவது சூனியமோ செய்வினையோ செய்கிறார்கள் என்றால் பயந்து கொண்டிருந்தால் இந்த சாட்சி உங்களுக்கு ஒரு பதில். பல மதிப்புள்ள சொத்துக்கள் ஒரு பக்கம், இயேசுவின் அன்பு ஒரு பக்கம். அந்த சகோதரி இயேசுவை தான் தேர்ந்தெடுத்தார். இன்று அவர் தங்க நகைகளை அணிந்திருக்கவில்லை, ஆனால் அவர் கட்டிய சபையில் பல ஆத்துமாக்கள் இயேசுவை அறிகிறார்கள். அதுதான் அழியாத சொத்து. இந்த சொத்தை நாமும் சேர்த்து வைப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.